ஜெய்பீம் நமோபுதாய. ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். புத்தரும் அவர் தம்மமும் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 81ஆம் பாகத்துல நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த பகுதிகள் எல்லாத்தையுமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல்ல பார்க்கலாம். இந்த நூல் 8 நூல்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நூல் 4, நூல் 2 முடிச்சுட்டு நம்ம இப்போ நூல் 5ல இருக்கோம், சங்கம். இந்த நூல் 5 ஆனது 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம இப்போ முதல் பகுதியில இருக்கிறோம். சென்ற வாரம் சங்கத்திற்குள் சேர்க்கை, அதாவது சங்கமும் அதன் அமைப்பும், சங்கத்திற்குள் சேர்க்கை, பிக்குவும் அவருடைய உறுதிப்பாடுகளும், அந்த மாதிரி 3 உப தலைப்புகளை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த வாரம் பிக்குவும் சமய தொடர்பான குற்றங்களும் அப்படிங்கிற அந்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம். விதி மீறல்கள், அதாவது ஒரு பிக்கு அவருடைய உறுதிமொழியை மீறினால் அது தம்மத்திற்கு எதிரான குற்றமாக கருதப்படும். அது தவிர இன்னும் ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருந்தது. அதாவது நம்ம 10 சீலம் நம்ம சொல்லியிருந்தோம். 10 சீலங்களை அவங்க உறுதிமொழியா எடுத்துக்குவாங்க. சாதாரண உபாசகர்கள் 5 சீலங்களை உறுதிமொழியா எடுத்துக்குவோம், பஞ்சசீலம். பிக்கு 10. இன்னொரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, உபாசகர்கள் பஞ்சசீலத்தை ஒரு கோட்பாடா எடுத்துக்குவாங்க. ஆனா பிக்குகள் 10 சீலத்தை உறுதிமொழியா எடுத்துக்குவாங்க. அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஒரு கோட்பாடை மீறும் பொழுது அதுக்கு தண்டனை கிடையாது. நம்மளுடைய மனசாட்சியை உறுத்தும், சிச்சோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா உறுதிமொழியை எடுத்துக்கிட்டதை மீறினா அது குற்றமாக கருதப்படும். அப்போ ஒரு பிக்கு தன்னுடைய 10 சீலங்களான உறுதிமொழியிலிருந்து அவர் மீறினார்னா அது தம்மத்துக்கு எதிரான குற்றம். அப்ப அது தண்டனைக்குரியது சங்கத்துல. அதே சமயத்துல இந்த உறுதிமொழிகள், அதாவது அந்த 10 உறுதிமொழிகளை தாண்டி இன்னும் ஒரு சில கட்டுப்பாடுகளும் இருந்தது பிக்குகளுக்கு. இது உபாசகர்களுக்கு கிடையாது. அப்ப இந்த கட்டுப்பாடுகளை மீறினா கூட அதுவும் ஒரு குற்றமா தான் கருதப்படுகிறது. அதுக்கு பேர் சங்காதிசேஷ குற்றம் அப்படின்னு. இப்ப இந்த மாதிரி 13 விதிமுறைகள் வினயப்படகத்துல இருக்கு. அதெல்லாமே பாரஜீக விதிமுறைகளோட தொடர்புடையவை. இதுதான் பிக்குவோட உறுதிப்பாடு. ஸோ உறுதிப்பாடுக்கு, ஒரு பிக்குவோட உறுதிப்பாடுக்கும் உறுதிமொழி ஏற்றலுக்கும் உபாசகர் உறுதிமொழி ஏற்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நம்ம பார்த்தோம். பிக்குகள் உறுதிப்பாடுகள் மீறினாக்கா அவங்களுக்கு தண்டனை உண்டு. அது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம், அவங்களுக்கு 10 உறுதிமொழிகள். மூணாவது என்ன அப்படின்னா, உறுதிப்பாடுகளை தாண்டி அவர்களுக்கு இன்னும் சில கட்டுப்பாடுகளும் இருக்கு. இதனுடைய தொகுப்பு தான் வினயப்பட்டக. இப்போ அடுத்த டாபிக் பிக்குவும் சமய தொடர்பான குற்றங்களும் அப்படின்னு பார்க்க போறோம். அப்போ ஒரு பிக்குவோட நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவர் எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழியிலிருந்து அவர் கொஞ்சம் கூட விலகக்கூடாது. இது முதல். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த வினய விதிகள்ல இருக்கக்கூடிய பிற கட்டுப்பாடுகளையும் அவர் மீறக்கூடாது. இப்போ மற்றவங்க மாதிரி, லே புத்திஸ்ட் மாதிரியோ அல்லது பௌத்தம் அல்லாதவர்கள் மாதிரியோ கட்டுப்பாடுகள் இல்லாம ஒரு பிக்கு இருக்க முடியாது. அப்போ இந்த சமூகத்திலே மிக உயர்ந்த ஒரு இடத்துல பிக்குவை வைக்கிறாரு புத்தர். அடுத்தது நிசக்ய பாச்சித்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இது என்னங்கிறத பார்ப்போம். நிசக்ய பாச்சித்ய அப்படிங்கிறது அதுவும் ஒரு சில கட்டுப்பாடுகள். அதாவது அந்த உறுதிமொழிகளை தாண்டி வினயப்படகால இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள்ல ஒரு வகை கட்டுப்பாடுகளுக்கு பேரு நிசக்ய பாச்சித்யான்னு பேரு. இந்த நிசக்ய பாச்சித்யால 26 கட்டுப்பாடுகள் இருக்கு. இது எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அந்த பிக்குகள் தானமா வாங்கிக்கிற பொருட்களை சம்பந்தப்பட்டு இருக்கு. அவங்களுடைய ஆடைகள், படுக்கைகள், பாத்திரங்கள், தான பாத்திரம் வாங்குவாங்க. மற்றும் மருந்து, உடல்நிலை சரியில்லைன்னா பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மருந்துகள், இதெல்லாமே அவங்களுக்கு தானமா கொடுக்கலாம். அப்ப இந்த தானத்தை வாங்கறதுலயும் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்தது. அதுக்கு பேரு நிசக்ய பாச்சித்ய கட்டுப்பாடுகள் அப்படின்னு. பிக்குகள் தங்கம் அல்லது வெள்ளி வாங்கிக்கிறதுல, இப்ப இந்த தானமா வாங்கிக்கிறதுனா இந்த குறிப்பிட்ட பொருட்களை மட்டும்தான் அவங்க தானமா வாங்கிக்க முடியும். தங்கம் வெள்ளி வாங்கிக்க கூடாது. அந்த காலத்துல தங்கம் வெள்ளிங்கிறது பண பரிவர்த்தனைக்கு பயன்பட்ட பொருள். இப்போ இந்த காலத்துல அதுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பணம்.
ஸோ அப்போ பிக்குகள் பணமா வாங்கி கொள்ளக்கூடாது. அது அது அவங்களுடைய கட்டுப்பாடு. ஆனா சங்கத்துக்காக வாங்கிக்கலாம். ஸோ நம்மளும் ஒரு பிக்குக்கு தானமா கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அவர்களுக்கு உணவு கொடுக்கலாம், உடை சீவர ஆடை கொடுக்கலாம், மருந்துகள் கொடுக்கலாம், தான பாத்திரம் கொடுக்கலாம். இதுதான் கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடாது. ஆனா அதே சமயத்துல பிக்குகளின் சங்கத்துக்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப சங்கத்துக்கு கொடுக்கப்படும் சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்தா அந்த பிக்குகள் யாருமே அதை கருத முடியாது. அப்போ ஒரு சொசைட்டியோட ஃபண்டுனா அது சொசைட்டிக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சங்கத்துல இதுக்கான விதிமுறைகள் அந்த காலத்துல இருந்தே புத்தர் வச்சிருக்கிறார். அதை தனிப்பட்ட முறையில யாரும் எடுத்து உரிமை கொண்டாட முடியாது. அப்படி அதை கொண்டாட நினைச்சாங்கன்னா அது ஒரு குற்றம். இந்த நிசக்கிய பாச்சித்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிசக்கிய அப்படின்னா அது விட்டு கொடுத்துருது, பாச்சித்யானா அது பிராயச்சித்தம். அந்த பாச்சித்யாவோட சமஸ்கிருத வார்த்தை தான் பிராயச்சித்தம் அப்படி சொல்றது. அப்போ இந்த கட்டுப்பாடுகளை ஒருத்தர் மீறுறாரு. இப்போ நிசக்கிய பாச்சித்யங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த தானமா பெறும் பொருட்களை பொறுத்த குற்றங்கள். இப்போ ஒருத்தர் தானமா ஒரு சில கட்டுப்பாடு உள்ள பொருட்களை வாங்கிடுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு பிக்கு அவருடைய அடிப்படை தேவைகளுக்கு மட்டும்தான் அவர் வாங்கவே முடியும். அதை தவிர சொகுசு வாழ்க்கைக்கோ ஆடம்பரம், இப்போ படுக்கையே வந்து அவங்க தன்னுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன துணி தான் வந்து போட்டு படுக்கணும். அதை வந்து மிக பெரியதாக இருந்தாலோ அல்லது அதுல மெத்தை மாதிரி இருந்தாலோ அது வந்து அது குற்றம், கட்டுப்பாடு மீறின மாதிரி ஆயிடும். அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டை ஒரு பிக்கு மீறிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிசக்கிய பாச்சித்யா அது. அவர் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் அதை திருப்பி கொடுத்தோம், அதுக்கப்புறம் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு மீண்டும் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிராயச்சித்தம். அதுதான் வந்து சித்தம். சித்தம்னா மைண்டு. மைண்டில் அதை வந்து ஒரு உறுதிமொழியை மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. அதுக்காக வருத்தப்பட்டு அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் மனதார அதை வந்து தெரிவிக்கணும். இதுதான் பாச்சித்யம். இப்போ நம்ம வந்து அதுக்கு பிராயச்சித்தம் பண்றது, பரிகாரம் பண்றது அப்படின்லாம் சொல்லி சாமிக்கு போயிட்டு நம்ம வேற ஏதாவது செஞ்சுட்டா நம்ம குற்றம் வந்து மன்னிக்கப்பட்டுரும். அது அப்படி கிடையாது. நம்ம மனசுல அதை வந்து நான் அதை இனிமேல் செய்ய மாட்டேன்னு முடிவு எடுக்கணும். அதுதான் உண்மையான பாச்சித்ய பிராயச்சித்தம். அப்ப நிசக்கிய பாச்சித்ய அது. இந்த பாச்சித்திய விதிமுறைகள்ல 92 விதிமுறைகள் இருந்தன. இதுதான் பிக்குவும் அவருடைய கட்டுப்பாடுகளும். அடுத்தது பிக்குவும் நன்னடத்தை விதிமுறைகளும். ஒரு பிக்கு எப்பயுமே நன்னடத்தை கொண்டவராக இருக்கணும். ஏன்னா அவருடைய நடத்தையில அவர் வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கணும். பிக்குவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிக்குவை ஏன் புத்தர் உருவாக்கி இருக்கிறாருன்னா அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவர் வந்து ஒன்று, அவர் வந்து மற்றவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடியவர். ஏன்னா இப்போ பௌத்தத்தை வந்து அந்த சீலங்களை பின்பற்றுவது ரொம்ப சிரமம் அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ உண்மையிலே இதை பின்பற்றக்கூடிய ஒரு நபர் அங்க இருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பிக்குவை உருவாக்கி இருக்கிறாங்க. அடுத்தது அதே சமயத்துல பிறருக்கு போய் போதித்து அந்த ஒழுக்க முறைகளை சொல்லி அவங்கள வழி நடத்தி அவங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் பிக்குகள் இருந்திருக்கிறாங்க. அடுத்தது சமூக சேவகர்களாகவும் பிக்குகள் இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து நிறைய விஷயங்கள்ல சமூக சேவர், உளவியல் நிபுணர்களாக அவங்க பணியாற்றிருக்கிறாங்க, மருத்துவ நிபுணர்களாக பணியாற்றிருக்கிறாங்க, நிறைய அறிவியல் சார்ந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க, ஆசிரியர்களா இருந்திருக்காங்க. இப்ப நாலந்தா பல்கலைக்கழகத்துல பிக்குகள் ஆசிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லா துறை சார்ந்த அறிவையும் பெற்று அதை மாணவர்களுக்கு போதிக்கிறாங்க. அப்ப இதெல்லாமே வந்து சமூகம் சார்ந்த பணிகளையும் செஞ்சுக்கிட்டு அந்த சமூகத்தின் அன்றாட வாழ்வியலிருந்து விலகி ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் தனக்கு தானே விதித்து கொண்டு ஒரு உயர்ந்த நன்னடத்தை கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிறருக்கு முன்னுதாரணமா இருக்க வேண்டிய ஒரு ரோல்ல இந்த பிக்குகளை உருவாக்கி இருக்கிறாரு புத்தர். அப்ப இதுக்குன்னு நன்னடத்தை விதினே இருக்கு, குட் காண்டக்ட். அது வந்து 75 நன்னடத்தை விதிமுறைகளை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இதுக்கு பேரு வந்து சேக்கிய தம்மா அப்படின்னு பேரு. இது வந்து நன்னடத்தை விதிமுறைகள். சரி, ஒருவேளை குற்றங்கள் நடந்திருக்கு, இந்த அவருடைய உறுதிப்பாடுகளை மீறி இருந்தாலோ அல்லது இந்த கட்டுப்பாடுகளை மீறி இருந்தாலோ என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த கட்டுப்பாடுகளை மீறினா அதுக்குன்னு முறையா ஒரு விசாரணை நடக்கும், அதுக்கப்புறம் தண்டனையும் அளிக்கப்படும். இதெல்லாம் வெறும் பெயரளவுல
சொல்லிக்கிறதுக்காக வெறும் ஏற்படுத்தப்பட்ட கட்டுப்பாடுகள் கிடையாது. அவை சட்டமாக கடைபிடிக்கப்பட்டன. அதாவது சட்டத்தை மீறினா எப்படி அது ஒரு தண்டனைக்குரியதோ அதே மாதிரி தான் இந்த கட்டுப்பாடுகளும். சும்மா வெறும் போதனையோ அல்லது நமக்கு உபாசகர்களுக்கு இருக்கிற மாதிரி கோட்பாடுகள் மாதிரி கிடையாது. இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே அவை சட்டமாக கடைபிடிக்கப்பட்டன. அப்ப அதை மீறிட்டாங்க அப்படின்னா அதுக்கு முறையான விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் முடிவில் அதற்குரிய தண்டனையும் வழங்கப்படும். இந்த விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு தனி குழு, அந்த குழுவானது விசாரணையை மேற்கொள்ளும். இந்த மாதிரி ஒரு முறையான நீதி விசாரணை குழுவோட விசாரணை இல்லாம எந்த தண்டனையும் அளிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஜனநாயக விதிமுறையும் அங்க இருந்தது. அப்ப இந்த நீதி விசாரணை குழு என்ன பண்ணும், அது எதனால் உருவாக்கப்பட்டிருக்கும் அந்த குழு அப்படின்னா, அந்த குற்றம் சாட்டப்பட்ட பிக்கு வசிக்கும் அதே விகார், அதே பகுதியில், அந்த ஊர் அல்லது அந்த விகார், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிக்குகளை வைத்து ஒரு குழு உருவாக்கிடுவாங்க. அந்த பிக்குகள் குழு ஒன்று கூடி இந்த விசாரணையை நடத்தும். விசாரணை இல்லாம தண்டனை அந்த பிக்குக்கும் வழங்க முடியாது சங்கத்துல. அந்த விசாரணை குழு கூட அதுல ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பிக்குஸ் அதுல இருக்கணும். அந்த மினிமம் ஃபோரம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்போ கூட நம்மளுடைய ஒரு அசோசியேஷன்னா அதுல குறைந்தபட்சம் இத்தனை பேர் இருந்தாதான் அங்க தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் முன்னோடி சங்கம் தான். புத்தர் தான் இதெல்லாத்தையுமே அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த ஒரு சூழல்ல இதெல்லாம் யோசித்து அதை அவர் உருவாக்கி இருக்கிறாரு. அதுல இருந்து எடுத்து தான் நம்ம இன்னைக்கும் கூட நம்மளுடைய சொசைட்டி, அசோசியேஷன், ட்ரஸ்ட் இதுல எல்லாத்துலயும் நம்ம யூஸ் பண்ற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இதனுடைய தாக்கம் தான். அப்ப அந்த விசாரணை குழுவில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பிக்குகள் இருந்தால் மட்டும்தான் அந்த விசாரணை குழு தன்னுடைய வேலையை செய்ய முடியும். இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை, அந்த மினிமம் ஃபோரம் இல்லை அப்படின்னா விசாரணை நடக்கக்கூடாது. அதே மாதிரி விசாரணை நடக்கணும்னா ஒரு முறையான குற்றச்சாட்டு இருக்கணும். இப்போ முறையான குற்றச்சாட்டுனா யாரோ ஒருத்தர் இதை குற்றச்சாட்டாக வைக்கணும். இந்த மொட்டை கடுதாசிக்கு இங்கே கிடையாது, வேலை கிடையாது. இப்போ நிறைய பேர் அப்படி காற்றுப்போக்கில் ஒரு ரூமர், வதந்தியோ அல்லது ஒரு கிசு அந்த மாதிரி சொல்லி ஒரு கா பேச்சு போக்கில் ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒருத்தரை பற்றி அப்படின்னா அதை எடுத்துகிட்டு யாரும் விசாரிச்சுக்கிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தருடைய மனதையும் புண்படுத்த மாட்டாங்க. அப்போ ஒரு முறையான குற்றச்சாட்டு இருக்கணும். இதுதான் நம்மளுடைய நிர்வாகங்கள்லையும் நிறுவனங்கள்லையும் கூட நம்ம இதை பயன்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கணும். நம்மக்கிட்ட பணியாளர்கள் இருக்காங்க, அல்லது நம்மக்கிட்ட நம்ம வீட்டிலே கூட யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் பற்றி சொல்கிறாங்க, ஒரு குறை சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு முறையான குற்றச்சாட்டாக இருக்கணும். அதாவது குற்றம் சாட்டு வைக்கிறவங்க தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அதுக்கு பொறுப்பேற்று அந்த குற்றச்சாட்டை வைக்கணும். அவங்க அதுக்கு ஒரு ஆதாரத்தும் வச்சுக்கணும். அப்படி இல்லாமல் நான் இந்த மாதிரி கேட்டேன், யாரோ சொன்னாங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கேட்குற அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த முறையான குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம விசாரணைக்கு எடுத்துக்கணும். இது ஒரு விஷயம் நம்ம சங்கத்திலேருந்து கற்றுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விசாரணை நடக்கும் பொழுது அந்த குற்றவாளி, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர், அவர் அங்கே இருக்கணும். அவர் இல்லாமல் நம்ம மட்டும் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா அது செல்லாது. இதையும் நம்ம அன்றாட நடைமுறையில் எடுத்துக்கணும். இப்போ இந்த சங்கம் அப்படிங்கிற பகுதியை நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்னா 2 விஷயத்துக்காக படிக்கிறோம். ஒன்று, இந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு எல்லா அமைப்புகளுக்கும் இப்போ பொருந்தும். அது சின்ன குடும்பம் அப்படியா இருந்தாலும் சரி, அதில் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பு நம்ம உருவாக்கினாலும் சரி, அங்கே இந்த சங்கத்தோடைய தாக்கத்தை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயல்படுத்தி கொள்ளலாம். அது ஒன்று. அதுலேயே நம்ம ஒரு குடும்பத்தில் அப்படின்னு கவனிச்சோம் அப்படின்னா இதில் அமைப்புகள் எங்கேனாலுமே சங்கத்தில் பாருங்கள் எப்படி இருக்கு. சங்கத்தில் அந்த பிக்குகளுக்கு தான் விதிமுறைகள், உபாசகர்களுக்கு விதிமுறைகள் கிடையாது. இப்போ அதே தான் நம்மளும் பார்த்துக்கணும். இப்போ ஒரு வீட்டிலனா யாரு அதில் லீடர்ஸ், அந்த குடும்ப தலைவர் தான் விதிமுறையை பின்பற்றணும். மற்றவங்களாம் அவரை பார்த்து அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு கோட்பாடுகளாக எடுத்துக்கணும். ஆனால் நம்ம அப்படியே ரிவர்ஸில் இருக்கிறோம். பிள்ளைங்க மேலே விதிமுறைகளை திணிச்சிட்டு நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கிறோம். அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்க நல்லபடியாக இருக்கும்? அப்போ பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா பெற்றோர்களுக்கு தான் விதிமுறைகள். அவங்க அதை எடுத்துக்கிட்டு அதில் இம்மி அளவு நகர்ந்தா கூட அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதி நம்ம நடந்துக்கிட்டோம்னா நம்மளை முன்னுதாரணமாக பார்த்து பிள்ளைங்க அதை கோட்பாடுகளாக எடுத்து தன்னிச்சையாக செயல்படுத்திடுவாங்க.
இதை தான் எல்லா நிறுவனங்கள்லையும் நம்ம இது பண்ணலாம். ஒரு பள்ளியிலன்னா கூட ஆசிரியர்களுக்கு தான் விதிமுறைகள் இருக்கணும், மாணவர்களுக்கு அது கோட்பாடுகளா இருக்கணும். ஆனா நம்ம ரிவர்ஸ்ல வைக்கிறோம். ஆசிரியர்கள் வந்து கோட்பாடு அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம், அவங்களா தன்னிச்சையா நல்லபடியா நடந்துக்கணும், அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. ஆனா மாணவர்களை தண்டனை கொடுத்துடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள் தவறு செய்யாம அங்க வந்து தன்னுடைய நன்னடத்தை மூலம் மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து மாணவர்களுக்கு அதை கோட்பாடா அவங்க மனசுல புகுத்திட்டோம் அப்படின்னா அவங்களே தன்னிச்சையா செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை முறை. இதை நம்ம வந்து பிக்குகள் சங்கத்துல இருந்து கத்துக்கலாம். இதையே நம்ம வந்து நம்ம வேலை செய்யற நிறுவனமா இருந்தாலும் சரி, நம்ம நடத்தக்கூடிய சொந்த நிறுவனமா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம பங்கேற்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பா இருந்தாலும் சரி, எல்லா இடங்கள்லயும் இந்த சங்கத்துல இருந்து நம்ம வந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்கு. இது ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து சங்கத்தின் விதிமுறைகளை டீட்டெயில்டா படிக்கணும். அதனாலதான் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் சங்கத்தை பற்றி ஒரு தனி நூல் தொகுத்து இது இந்த உத்தரமவர்தமம்னு கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்ன, இந்த சங்கத்தை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சங்கத்தை பற்றி தெரிஞ்சு கொண்டாதான் அந்த பிக்குகள் உண்மையிலே சங்கத்தின் விதிமுறைகளை பின்பற்றி அவங்க வந்து ஒரு ஒழுக்க சீலர்களாக நமக்கெல்லாம் ஆசிரியர்களாக வாழ்றாங்களா, நம்ம அவங்கள பின்பற்றக்கூடிய தகுந்த நபர்களா அப்படிங்கிறத நம்மளால வந்து பகுத்தறிய முடியும். இல்லைன்னா சீவரம் போட்டுட்டு யார் வேணாலும் பிக்குன்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட முடியும். அப்போ அந்த பிக்கு உண்மையான பிக்கு தானா, அவரை நம்ம பின்பற்றலாமா அப்படிங்கிற அந்த ஞானத்தை நம்ம எப்போ வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா, அந்த பிக்குகளின் விதிமுறைகளை நம்ம தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தாதான் அப்போ வந்து இவர் வந்து உண்மையான ஒரு பிக்கு, இல்லை இவர் போலியான பிக்குன்னு நம்ம பிரித்தறிய முடியும். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் போலிகள் ஊடுருவிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது நம்ம தான் அறிவோட இருக்கணும். அதனாலதான் புத்தர் உனக்கு நீயே ஒளியாயிரு, அவ்வளவுதான். அப்போ எனக்கு நானே ஒளியா இருக்கும் பொழுது நான் வந்து முடிவு பண்ணணும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னா அப்போ பிக்குகள் நான் ஒரு பிக்குவாக ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னா அவர் வந்து இந்தந்த நன்னடத்தை, ஏன்னா புத்தர் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா அதெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். அதை அப்படியே பின்பற்றுறவங்க நமக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக தான் இருப்பாங்க. அதை பின்பற்றாம மீறுவவங்க ஏதோ ஒரு சுயநலத்துல இருக்கிறாங்கன்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருந்துக்கலாம். நம்ம யாரும் அவங்கள போய் குறை சொல்ல போறதில்ல. ஆனா நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம சங்கத்தின் விதிமுறைகளை தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்ம வந்து போலிகளை அடையாளம் காண முடியும். அப்ப இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செயல்படுத்தணும். அப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லாம நடக்கும் விசாரணை செல்லாதுன்னு வச்சிருக்கிறார். யார் மேல குற்றம், ஏன்னா அப்ப அவரு இருந்தா தானே அவருடைய தரப்பு வாதத்தை சொல்ல முடியும். அப்ப அவர் இல்லாம நம்மளே வந்து முடிவு பண்ணிட்டு நம்ம ஒரு தீர்ப்பை சொல்லிட முடியாது. இப்ப இது எல்லாத்தையும் தான் பாபாசாஹ் டாக்டர் அம்பேத்கர் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதும் போதும் அதெல்லாம் வந்து உள்ளடக்கி இருக்கிறார். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் கிடைச்சிருக்கு. அப்ப குற்றம் சாட்டப்பவர் தன்னுடைய தரப்பு வாதத்தை வைக்கணும். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அவர் தரப்பு நியாயத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம வழங்கல அப்படின்னா அந்த விசாரணை செல்லாது. இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து வடிவமைத்து வைத்திருக்கிறது தான் சங்கம். இப்ப இதெல்லாம் முடிச்சிருச்சு. தண்டனை அப்படின்னா தண்டனையிலே நிறைய வகைகள் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு தார்ஜன்ய கர்மான்னு. தார்ஜன்ய கர்மானா அந்தந்த செயல்கள் ரொம்ப சிறிய குற்றங்களா கருதப்படுறது. அப்ப அதை வந்து என்ன பண்றாங்க, எச்சரித்துட்டு விட்டுடுவாங்க. ஒரு வார்னிங், தார்ஜன்ய கர்மா. அடுத்தது நியஷ கர்மான்னு இருக்கு. நியஷ கர்மாங்கிறது அவங்கள மனநிலை பாதிக்கப்பட்டவரை அறிவிச்சிடுறது. அப்படின்னா அவங்கள வந்து யாரும் அஹ், அடுத்தடுத்த விஷயங்கள்ல அவங்கள வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையா கருதப்பட்டது நியஷ கர்மா. அப்புறம் பிரவ்ராஜ்னிய கர்மா. பிரவ்ராஜ்னிய கர்மானா சங்கத்தை விட்டு நீக்கிடுறது. உட்ஸ்கேப்னிய கர்மா, புறக்கணித்தல், இக்னோர். அது வந்து எல்லாரும் அவங்கள வந்து பகிஷ்காரம் பண்ணிடுறது, புறக்கணிச்சிருவாங்க. அது வந்து உட்ஸ்கேப்னிய கர்மா. அடுத்து பரிவாச கர்மா. பரிவாச கர்மாங்கிறது விகாரை விட்டு வெளியேற்றுறது. அதாவது சங்கத்தை விட்டு வெளியேற்ற மாட்டாங்க, தான் தங்கி இருக்கிற அந்த விகாரை விட்டு வெளியேற்றிடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பரிவாச கர்மா. அப்படி விகாரை விட்டு வெளியே நீக்கினவர் விகாருக்கு வெளியே தான் இருக்கணும். ஒருவேளை அவருடைய நடத்தை வந்து நல்லா இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மூத்த பிக்குகள்லாம் வந்து முடிவு செய்து
அதுக்கு வந்து மன்னிப்பு அளித்து அவரை மீண்டும் விகாருக்குள்ள எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு பேரு அப்பான கர்மான்னு பேரு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சங்கத்துல ஒரு விதிமுறைகள் மீறலை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்திருக்கிறாங்க, அப்ப அதை எந்த எந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கோப்பாக அந்த சங்கம் வந்து அதை பாதுகாத்திருக்கு, அதை அப்படியே வழி வழியாக பின்பற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தண்டனைக்கும், எல்லா தண்டனைக்கும் ஒரே மாதிரியான குற்றமும் இல்லை. அந்தந்த தண்டனைக்கு ஏற்ற மாதிரி குற்றங்களின் தீவிரத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனைகள் வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது கடைசியா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், பிக்குவும் உரையேற்பும். அதாவது இது வந்து ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு விஷயத்த புத்தர் வந்து செஞ்சிருக்கிறார் அந்த காலத்துல. இது அதுக்கு முன்னாடி சமய தலைவர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க புத்தருக்கு முன்னாடி. புத்தர் வாழ்ந்த சமகாலத்துல கூட நிறைய சமய தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா யாருமே பின்பற்றாத ஒரு விஷயம் இந்த குறையேற்பு அப்படிங்கிறது. அதாவது கன்ஃபெஷன் சொல்றோம் இல்லைங்களா, தாமே முன் வந்து தம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ளுதல். இது வந்து ரொம்ப தனித்துவம் வாய்ந்ததாக இந்த வழக்கம் புத்தரால தான் முதல் முறையாக வழக்கத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கும் நம்ம அதை வந்து நிறைய இடங்கள்ல பின்பற்றுறோம். அப்ப இது என்ன அப்படின்னா, தன்னுடைய குற்றத்தை தானே முன் வந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு. இதுக்கு பேரு உபோசதா அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா, குற்றங்கள் அப்படின்னு ஒரு சிலதை நம்ம வரையறுத்து வச்சுட்டோம்னா அதை வந்து மீறினா தண்டனை கொடுத்துடலாம். ஆனா இது ஒரு குற்றம்னு கருதப்படாது. ஆனா ஒரு சில கோட்பாடுகளை அவங்க அதை வச்சிருக்கணும், ஒரு சில கட்டுப்பாடுகள். இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இப்போ ஒரு இப்போ புத்த ஒன்று கூடலுக்கு ஒரு விகாருக்குள்ள வந்தா ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டு வந்தா நல்லது அப்படிங்கிறது அது ஒரு கோட்பாடு. அவ்வளவுதான். அது வந்து விதிமுறை, குற்றம்னு சொல்ல முடியாது. யாராவது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வரலன்னா அவங்க விகாரை விட்டு வெளியே ஏற்றணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா அது வந்து குற்றம் கிடையாது. ஆனா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வர்றது, போட்டுட்டு வந்தா நல்லது, அது ஒரு வழக்கம். அங்க வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். தன்னை வந்து ஒரு பௌத்தராக அடையாளப்படுத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்ப அதற்கான ஒரு உளவியல் ரீதியான நன்மைகள் இருக்கு. இப்ப ஆனா அதே சமயத்துல அது குற்றமும் கிடையாது. அதை வந்து ரொம்ப தீவிரமா நம்ம வந்து ஒருத்தர் மேல திணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தாமாக முன் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்படின்னா அதை மீறுறாருனாலும் அவரே தான் அதை வந்து தனக்குத்தானே அதை மாற்றிக்கணும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன பண்றது அப்படின்னு ஒரு மெத்தடை கொண்டு வரார். அப்போ இந்த கட்டுப்பாடுகள் ஒருவருடைய நன்னடத்தை மற்றும் நன்மதிப்பு சம்பந்தப்பட்டவை, தன்னுடைய கேரக்டர் பில்டிங் அது. அப்போ இதையும் வந்து அவங்க என்ன பண்றோம், ஒரு குற்றம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இந்த கட்டுப்பாடுகளையும் முக்கியமா ஒரு பிக்கு தனக்கு தானே போட்டுக்கணும். அப்படி அவர் அதை மீறுறாரு அப்படின்னா அதை கண்காணிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் கிடையாது. அவரா தான் அதை முன் வந்து சொல்லணும். அப்போ புத்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பொது வெளியில ஓப்பன் சங்கத்துல வந்து ஒருத்தர் தன்னுடைய குற்றத்தை தானே ஏற்றுக்கொள்கிறார் என்றால், அப்ப அதுவே அவருடைய மனசாட்சியை உறுத்தி அவரை மீண்டும் அந்த தவறை செய்ய விடாம தடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக ஒரு ஸ்பெஷல் டேஸை உருவாக்குறாரு. அந்த நாட்களுக்கு பேர் தான் உபோசதா நாட்கள். அப்ப இந்த குறையேற்பு அப்படிங்கிறது, அந்த கன்ஃபெஷன்ஸ்ங்கிறது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள், அதாவது கோட்பாடுகளுக்கு. ஆனா குற்றங்கள், உறுதிமொழிகளை மீறின குற்றங்களோ அல்லது தீவிர கட்டுப்பாடுகள், விதிகள் இருக்கக்கூடியதை மீறினாலோ அதுக்கு வந்து இந்த குறையேற்பு அப்படிங்கிறது ஒத்து வராது. இந்த கட்டுப்பாடு விதிமுறைகள், அதாவது கோட்பாடுகள் மாதிரி சிறிய சிறிய கட்டுப்பாடுகள், இதுக்கு பேரு பதிமொக்க. பதிமுக்க அப்படின்னா டிசிப்ளினரி ரூல்ஸ், ஒழுக்க விதிமுறைகள். அப்ப இது வந்து பதிமொக்க. இந்த குறையேற்பு நடக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பகுதியை சேர்ந்த பிக்குகளுடைய சங்கமம் நடக்கணும், ஒரு ஒன்று கூடல் நடக்கணும். இந்த கூட்டங்கள் ஒன்ஸ், அதாவது 15 நாட்களுக்கு, இரண்டு இரண்டு வாரங்களுக்கு 3 முறை நடக்கணும். அப்ப இதை வந்து ஃபோர்ட் நைட்னு சொல்றோம். ஒரு லூனார் ஃபோர்ட் நைட். நம்ம வந்து நிலவை வைத்து தான் அந்த காலத்துல காலங்கள் பிரிக்கப்பட்டன. ஸோ அப்போ வந்து ஒரு அமாவாசையிலிருந்து இன்னொரு அமாவாசை வரைக்கும் அந்த சமயம் அது வந்து 4 வாரம். இந்த 4 வாரத்துல அவங்க வந்து ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க ஃபோர்ட் நைட். அந்த 2 வாரங்கள்ல ஒரு 3 தடவை நடக்கும். அது சதுர்த்தசி, பஞ்சதசி, அஷ்டமி ஆகிய 3 நாட்கள்ல இந்த கூடல்கள் நடக்கும். சதுர்த்தசின்னா என்ன?
அந்த அமாவாசையிலிருந்து 4வது நாள். சதுர்னா நாள், 4, சதுர்வர்ண சதுர்த்த. அடுத்து பஞ்சதசி. பஞ்சதசின்னு வந்து அது ஆக்சுவலா பஞ்ச அப்படின்னா 5ம் குறிக்கும், 15யும் குறிக்கும். அஷ்டமி அப்படிங்கிறது 8. இந்த 3 நாட்கள்ல வந்து உபோசதா நாட்கள் நடக்கும், பிக்குகளின் ஒன்று கூடல்கள் நடக்கும். இந்த ஒன்று கூடல்கள் நாட்கள்ல என்ன ஆகும்னா, பிக்குகள் வந்து விரதம் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அவங்க வேணும்னா ஃபாஸ்டிங், அதாவது உண்ணாவிரதமே இருக்கலாம். அவங்க அந்த முழு நாளும் சாப்பிடாம இருக்கலாம். அதனால தான் அதை வந்து விரத நாட்கள்னு சொல்லுவாங்க. உபோசத்தா அப்படிங்கிறது விரத நாட்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த வந்து பிக்குகளின் குறையேற்பு நடக்கும். அதே சமயங்கள்ல லே புத்திஸ்ட் சாதாரண உபாசகர்களும் அந்த சங்கமம் நடக்கிற இடத்துக்கு போவாங்க. அன்னைக்கு பிக்குகளுக்கு அவங்க தானம் கொடுப்பாங்க. சாதாரண நாட்கள்ல எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா, பிக்குகள் தான் போய் தானம் வாங்கிக்கணுமே வழியா யாரும் போய் எல்லாம் கொடுக்க கூடாது. அவர்களே தான் வந்து வரணும். ஒரு பிக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒருத்தரை வர வச்சு ஒரு சில விஷயங்களை வாங்குறாரு அப்படின்னா அது குற்றம். அது வந்து வினய விதி மீறல். ஆனா அவங்களே தான் போய் தானமா வாங்கிக்கணும். இந்த உபோசதா நாட்கள்ல மட்டும் லே புத்திஸ்ட் வந்து பிக்குகளை வந்து சந்திப்பாங்க. சந்திச்சு அவங்க கிட்ட இருந்து தன்னுடைய சந்தேகங்களை கேட்டுக்குவாங்க. அதே மாதிரி அவர்கள் அந்த உபோசத நாட்கள்ல பிக்குகள் வந்து தங்களுடைய உறுதிமொழியை அவங்க இன்னும் தீவிரப்படுத்திக்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நான் இதை தப்பு பண்ணிட்டேன், நான் இனிமேல் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா. அதே மாதிரி சாதாரண உபாசகர்கள் கூட அன்னைக்கு அந்த உபோசத நாட்கள்ல 8 விதிமுறைகளை பின்பற்றணும்னு உறுதிமொழி எடுப்பாங்க. அன்னைக்கு ஒரு தினம் மட்டும் 8 உறுதிமொழிகளை எடுத்துக்குவாங்க. சாதாரணமா நம்ம 5 உறுதிமொழிகள் எடுக்கிறோம் இல்லைங்களா, அன்னைக்கு மட்டும் 8 உறுதிமொழிகள். கூடுதலா என்னென்ன அப்படின்னா, கேளிக்கைகள்ல ஈடுபட மாட்டாங்க. அடுத்தது அவங்க வந்து அலங்கார பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் எல்லாமே ரொம்ப அலங்காரமா பயன்படுத்திக்க மாட்டாங்க. வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் 12 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா கூடுதலா ஒரு 3 விதிமுறைகளை அவங்க சேர்த்து பின்பற்றுறது தான் இந்த உபோசத நாட்கள்ல நடத்துறது. அதனாலதான் அது விரதம் அப்படின்னு இன்னை வரைக்கும் நம்ம சொல்றோம். இப்போ சதுர்த்தி அன்னைக்கு விரதம், அஷ்டமி விரதம், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய வழக்கங்கள்ல வந்து விரத நாட்கள்னு சொல்றோம் இல்லைங்களா. விரத நாட்கள்ல வந்து சாப்பிட மாட்டாங்க. அதாவது காலையில மட்டும்தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் 12 மணிக்கு மேல எப்படி ஒரு பிக்கு சாப்பிட மாட்டாரோ அதே மாதிரி நம்மளும் சாப்பிடாம இருக்கிறது. அது இல்லைன்னா அன்னைக்கு முழுசுமே கூட சாப்பிடாம இருக்கிறது. இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வழக்கங்கள். அது உபோசதா நாட்கள்ல. அப்ப இந்த உபோசதா நாட்கள்ல பிக்குகளோட வேலை என்ன அப்படின்னா, கூட்டம் கூட்டமா கூடுவாங்க. அந்தந்த கூட்டங்கள்ல ஒரு பிக்கு தலைமை பிக்குவா இருப்பாரு. அதுக்கப்புறம் மற்ற பிக்குகள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப அந்த தலைமை பிக்கு என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு கட்டுப்பாடுகளா வாசிப்பாரு. ஒவ்வொரு கட்டுப்பாட்டையும் வாசிச்ச பிறகும், அப்ப அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, 227 வினய விதிமுறைகள் இருக்கு. இந்த வினய விதிமுறைகள்லாம் வாசிச்சு வாசிச்சு அதுல ஒவ்வொன்றும் சொன்ன பிறகும் எல்லாரும் யாராவது குறையேற்பு இருந்தா அவங்க கை தூக்கிடணும். இதை நான் மீறிட்டேன் அப்படின்னு அவங்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டாங்கன்னா அது வந்து அந்த குறையேற்பு. ஒருவேளை அவங்க வந்து யாருமே எதுவும் சொல்லலை, எல்லாம் அமைதியா இருக்காங்க அப்படின்னா அப்ப யாருமே அதை மீறலைன்னு அர்த்தம். உடனே அந்த பிக்கு, தலைமை பிக்கு என்ன சொல்லுவாரு, நீங்க யாரும் இந்த கட்டுப்பாட்டை மீறல, அதனாலதான் அமைதியா இருக்கிறீங்கன்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு 3 தடவை சொல்லுவார். 3 தடவை வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க மனசாட்சியை உறுத்தி தாமே முன் வந்து அதை வந்து நான் மீறிட்டேன்னு சொல்றதுக்கு. 3 முறையும் யாருமே அமைதியா இருந்தாங்கன்னா உடனே அடுத்த கட்டுப்பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படியே அவங்க தொடர்ந்து அத்தனை கட்டுப்பாடுகளையும் அன்னைக்கு வாசிச்சிருவாங்க. பிக்குணிகள் சங்கத்துக்கும் இதே மாதிரி தான் உபோசதா நாட்கள் இருக்கும். ஆனா பிக்குணிகளுக்குன்னு 311 விதிகள் இருந்தது. இவங்களுக்கு 227, பிக்குணிகளுக்கு 311. இப்போ ஒருவேளை இந்த மாதிரி குறையேற்பு நடந்துச்சு அப்படின்னா அதுல யாராவது ஒரு குறையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து சிறிய குறையா இருந்தா அது எச்சரித்து விட்டுடப்படும். அவங்க அதோட அவங்க மனம் திருந்தி அதை மாத்திக்குவாங்க. இல்லை அதுவே பெரிய குறையா இருந்த ஒரு உறுதிமொழி மீறலா இருந்தாலோ அல்லது கடுமையான விதிமுறைகள் மீறலா இருந்தா அதை வந்து ஒரு குற்றச்சாட்டா பதிவு செய்யப்பட்டு அதுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி விசாரணை நடக்கும். ஒருவேளை ஒரு பிக்கு அந்த விதிமுறையை மீறி இருக்கிறாரு, ஆனாலும் உபோசத நாட்கள்ல தலைமை பிக்கு அதை வாசிக்க வாசிக்க இவர் அந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளாமல் அமைதியா இருக்கிறாரு அப்படின்னா அவர் கூட இருக்கிற சக பிக்கு அதை சுட்டி காட்டும். அவர் சுட்டி காட்டலன்னா அவருக்குமே அதுக்கு தண்டனை உண்டு. அப்ப அவர் சுட்டி காட்டிட்டார் அப்படின்னா, ஏன்னா அந்த தவறு நடக்கும்போது இவர் உடனிருந்து பார்த்திருந்தாருன்னா
அதுக்குதான் இங்க வந்து அந்த அது ஒரு முறையான குற்றச்சாட்டு. ஏன்னா அது ஒரு நபர் தான் பார்த்ததாக முன்வைக்கிறார். அப்ப அது ஒரு முறையான குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் விசாரணை குழு கூடும். அப்புறம் அதை விசாரிப்பாங்க. அதை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிகிறோம் அப்படின்னா, ஒரு அமைப்புன்னு இருந்தா அதுல வந்து உண்மையான அந்த அமைப்புடைய ஒரு உறுப்பினரா நம்ம இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய சக உறுப்பினர் ஏதாவது தவறு செய்தா அதை நம்ம வந்து சுட்டிக்காட்டணும். அதுதான் அந்த அமைப்புக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இது நம்ம ஃப்ரெண்டு தானே, இது நம்ம ஆளு தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம அந்த ஒழுக்க விதிமுறையை மீறிடுறோம்னு அர்த்தம். அதை நம்மளே பின்பற்றலன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம தப்பா வந்து போட்டு கொடுக்கறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு தப்பா, அதாவது பொய் சொன்னாதான் அது பேர் போட்டு கொடுக்கறது. உண்மையை சொன்னா அது வந்து சுட்டிக்காட்டுதல், அது தவறை திருத்துதல். அது வந்து அமைப்புக்கும் நல்லது, அந்த குற்றம் செய்த நபருக்குமே நல்லது. ஏன்னா அவரை நம்ம வந்து நல்ல வழியில நல்வழிப்படுத்துறோம். இந்த விஷயம் நான் வந்து நிறைய அமைப்புகள்ல நம்ம வந்து அதை தவறா, ஏன்னா நம்ம சக உறுப்பினரை பத்தி இன்னொரு உறுப்பினர் சொன்னா அது அமைப்புக்கு கெட்ட பேர் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூடி மறைக்கிறது. அது அங்க இருக்கக்கூடிய அந்த தலைவரே மூடி மறைச்சிடுவார். ஏன்னா இது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வந்துடும், இது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கெட்ட பேர் வந்துடும், இது நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது. நம்ம தவறு யார் செய்தாலும் தவறு தான். அது நம்ம குடும்பத்துல நடந்தாலும் சரி, நம்ம உடன் பிறந்தவர்கள் செய்தாலும் சரி, நம்ம அமைப்பை சார்ந்தவர்கள் செய்தாலும் சரி, நம்ம டிபார்ட்மெண்ட் துறை சார்ந்தவர்கள் செய்தாலும் சரி, அதை நம்ம சுட்டி காட்டணும். அந்த துறை தலைவர், ஒரு சரியான துறை தலைவர் இருந்தா என்ன பண்ணுவார் அவரு, தன்னுடைய துறையில் இருக்கக்கூடிய தவறுகளை அவரு நிவர்த்தி செய்வார். அதை மூடி மறைக்க முயற்சி செய்ய மாட்டார். இதெல்லாம் சங்கத்துடைய செயல்பாடுகள் இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனாலதான் இப்பயும் இந்த குறைகள் நடக்குது. இப்போ தாய்லாந்துல பிக்குகள் அமைப்பு சங்கத்துல ஒரு பிக்கு வந்து தவறான பாலியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கோடிக்கணக்கில் சங்கத்துடைய பணத்தை எடுத்து செலவழித்துட்டாரு பெண்கள் கிட்ட. இப்போ அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா அந்த பெண், சம்பந்தப்பட்ட பெண் வந்து அதை வெளிக்கொண்டு வந்த பிறகு அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா ஆயிடுச்சு. அப்போ அது நடந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய சக பிக்குகளுக்கு அது தெரியாமலா இருந்திருக்கும். அப்போ அந்த சக பிக்குகளும் அதை வந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் இதை வந்து சங்கத்துல வைக்கிறார். ஒரு சக பிக்குவே செய்யறாங்க அப்படின்னா அங்க வந்து குற்றம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். நம்ம ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னா 4 பேர் அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அந்த தப்பு வந்து பாதுகாக்க முடியும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை எந்த சமயம் வேணாலும் நம்மளை அதை சுட்டி காட்டிடுவாங்க, தட்டி கேட்டுடுவாங்க அப்படின்னா தவறுகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சும். அப்ப இந்த மாதிரி இந்த உபோசத நாட்கள்ல ஒரு குற்றம் பதிவு செய்யப்பட்டுச்சுன்னா அதுக்கு முறையான விசாரணை நடக்கும். ஸோ இதோட நம்ம வந்து இந்த சங்கம் அப்படிங்கிற நூலில் பகுதி 1 வந்து முழுமதையா நம்ம வந்து முடிச்சிடுறோம். அடுத்த வாரம் இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் நான் அடுத்த நூலுக்கு போறதுக்கு முன்னாடி, அதாவது அடுத்த நூல் வந்து பிக்கு அவர் பற்றிய புத்தரின் கருத்தாக்கம். புத்தர் ஒரு புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு யோசிச்சிருப்பார் இல்லையா, அது என்ன அப்படி யோசிச்சாரு. அப்புறம் ஒரு பிக்குவுக்கும் முனிவருக்கும், பிக்குவுக்கும் பிராமணருக்கும், பிக்குவுக்கும் உபாசகருக்கும் என்ன வித்தியாசம், 3 பேரோட கம்பேர் பண்றாரு. யார் அந்த 3 பேர் அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப பரவலாக இருந்த தத்துவங்கள், ஒன்று ஜெயின தத்துவம், இன்னொன்று பிராமணிய தத்துவம். அப்போ ஒரு ஜெயின துறவியோட ஒரு பிக்கு எப்படி வேறுபடுறாரு, ஒரு பிராமணரோட ஒரு பிக்கு எப்படி வேறுபடுறாரு, அதே மாதிரி பௌத்தத்திலேயே சாதாரண லே புத்திஸ்ட் உபாசகருக்கும் ஒரு பிக்குவுக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்றத நம்ம அடுத்த பகுதியில் பார்க்க போறோம். ஆனா அந்த 2வது பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வினய பிட்டகாவை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நான் அடுத்த வாரம் சொல்லிட போறேன். இது வந்து புத்தரும் தம்மமும் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு சில ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஏன் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம வந்து சரியான பிக்குகளையும் சரியான சங்கங்களையும் அடையாளம் காட்டி, அடையாளம் கண்டு கொண்டு நம்ம வந்து முறையான பௌத்தத்தை வளர்க்க முடியும். இல்லைன்னா யார் வேணாலும் சேவரத்தை போட்டுக்கிட்டு வந்து நம்ம மக்களை ஏமாத்திட முடியும். அப்படி ஒரு ஏமாற்றத்துக்கு போறதா இருந்தா நம்ம வந்து பௌத்தத்துக்குள்ளேயே வரணும்னு அவசியமே கிடையாது. எங்க வேணாலும் இருந்து ஏமாந்துக்கலாம். பௌத்தத்துக்குள்ள வரணும்னா நம்ம ஏமாறக்கூடாது, ஏமாத்தவும் கூடாது. ஒருத்தன் ஏமாத்துறதுக்கு ஒருத்தனும் ஏமாறதுக்கு ஒருத்தனும் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல சமத்துவமின்மை இருக்கும். ஏமாறுறதுக்கு யாரும் இல்லை, ஏமாத்துறதுக்கும் யாரும் இல்லைன்னா அங்க சமத்துவம் இருக்கும்.
அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை போதிக்கக்கூடிய ஒரு சமத்துவமான சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான், வாழ்க்கை முறை தான் தம்மம். அதுதான் பௌத்தம். அப்ப நம்ம பௌத்தத்துக்கு வர்றதே சமத்துவத்துக்காக தான் வரோம். இங்க வந்தும் நம்ம ஏமாந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்ம சமத்துவத்தை நிலைநாட்ட முடியாது. அதுக்கு நம்ம பௌத்தத்துக்குள்ளே வராமலே இருக்கலாம். அப்போ இங்க நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னா, நம்ம யாரும் ஏமாத்தக்கூடாது. நம்மள யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படின்னா, நம்ம அதுக்கான அறிவை வளர்த்துக்கணும். அப்போ இந்த வினய பிட்டகா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான், பௌத்தம்ங்கிற பேர்லயும் யாரும் நம்மளை ஏமாத்திராம நம்ம மக்களை நம்ம அறிவார்ந்த ஒரு மக்களாகவும் ஒழுக்கம் சார்ந்த மக்களாகவும் வழி நடத்த முடியும். அதனால இத பௌத்தம் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க, பௌத்தத்தை பற்றி பேச போறவங்க எல்லாருமே இதை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல ஒரு விஷயம் பாருங்க. இத சாதாரண மக்கள் வினய பிடக்காவை படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஒரு சில பௌத்த அமைப்புகள் அதெல்லாம் உங்களுக்கு பேண்டு அப்படின்னு. அதுவும் யாரு அப்படின்னா, இந்த மகாயான பௌத்தத்துல தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு வழக்கம். மகாயான பௌத்த பிக்குகள்ல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, வினய பிட்டகாவை பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது, அது சொன்னா அது குற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்தர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. புத்தருடைய காலகட்டத்துல இந்த விதிமுறைகளை பிக்குகளுக்குள்ளதான் சொல்லிக்கணுமே ஒழிய, இந்த விதிமுறைகள் உபாசகர்களுக்கு கிடையாது. நீங்க போய் உபாசகர்களுக்கு போதிக்காதீங்க. ஏன்னா அவங்க இந்த விதிமுறைகளை பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு கோட்பாடுகள் தான். உங்களுக்கு தான் இது விதிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா இதை கால ஓட்டத்துல தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ அல்லது தனக்கு சாதகமா எடுத்துக்கிட்டாங்களோ தெரியல. ஆனா கால ஓட்டத்தில் குறிப்பாக மகாயான பிரிவு ஏற்பட்ட பிறகு மகாயான பிக்குகள் அது என்ன சொல்றாங்கன்னா, புத்தர் தான் இதை யாருக்கும் சொல்லிவிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, உபாசகர்களுக்கு இது தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைமுகமா வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி மறைமுகமா வைக்கும்போது என்ன ஆகுது, அப்போ அந்த பிக்குகள் தனக்கு என்னென்ன விதிமுறைகள் இருக்குங்கிறத இவங்க வெளியில சொல்லணும். எப்படி அப்போ பொதுமக்கள் இவங்களை அடையாளம் கண்டு கொள்வாங்க? இது ஆனா தேரவாத பௌத்தத்திலேயே இந்த கட்டுப்பாடு கிடையாது. அப்ப அதுல இருந்தே நமக்கு தெரியுது, தேரவாத பௌத்தத்துக்கும் மகாயான பௌத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம பார்க்க முடியும். இந்த மகாயான பௌத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே ஆகம அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கும். தேரவாத பௌத்தத்துல எல்லாமே நெக்காயான்னு பிரிக்கப்பட்டிருக்கும். தேரவாத பௌத்தத்துல இருக்கிறது எல்லாமே பாலி மொழியில எழுதப்பட்டிருக்கும். மகாயான பௌத்தத்தில் இருக்கக்கூடிய பௌத்தம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும். தேரவாத பௌத்தத்தில் புத்தருக்கு சிலைகளோ கோயில்களோ கிடையாது. மகாயான பௌத்தத்தில் புத்தருக்கு சிலைகளும் கோயில்களும் தங்கத்திலான சிலைகளும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் பௌத்தத்துக்குள்ளேயும் இருக்கு. அதனால இதை இந்த வினய விதிகளை நம்ம அடையாளம் கண்டு கொண்டோம் அப்படின்னா, யார் வேணா இருக்கட்டும், எந்த அமைப்பா இருக்கட்டும், நீங்க மகாயானமா இருக்கட்டும், தேரவாதம் இருக்கட்டும், ஆனா வினய விதிகளை நீங்க கரெக்டா பின்பற்றீங்களா அப்படின்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அது போதும். அப்போ அவரை ஏமாற முடியாது, ஏமாத்த முடியாது. அப்ப அதனாலதான் இந்த வினய விதிகளை நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். திரிபிடகம் அப்படிங்கிறது 3 பிரிவுகளா பிரிக்கப்படுகிறது. அது திரிபிடக, டீனா 3, பிட்டகனா பாஸ்கெட். பாஸ்கெட் ஏன் பாஸ்கெட்? பாஸ்கெட்னா ஒரு கூடை. ஏன் அந்த கூடையை இங்க ஒப்பிடுறாங்க அப்படின்னா, நம்ம இப்ப இந்த வீடு கட்டுற கொத்தனார் வேலை செய்யும் போது என்ன வரும், அந்த கூடையில செங்கல்லோ அல்லது இந்த மணல் அதை எடுத்து ஒருத்தர் தூக்கிட்டு அப்படியே இன்னொருத்தர் கையில போடுவாங்க, இன்னொருத்தர் அதை வாங்கிட்டு இன்னொருத்தர் கையில போடுவாங்க. இந்த மாதிரி அப்படியே போவோம். அதே மாதிரி தான் அந்த காலத்துல புத்தருடைய அந்த சுட்டாக்கள்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட கடத்தப்பட்டுச்சு. அப்போ அங்க எழுத்து எல்லாம் கிடையாது, நூல்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட வர்றதுனால அது அந்த பாஸ்கெட்டோட ஒப்பிடுறாங்க. அதனாலதான் தீப்பேட்டக்கா தொகுப்புகள். அது 3 தொகுப்புகள். ஒண்ணு வினய பெட்டக்கா, சுட்ட பெட்டக்கா, அபிதம்ம பெட்டக்கா. இதுலயும் புத்தர் இறந்த அந்த 3 மாதங்கள்ல நடந்த முதல் கவுன்சில்ல 2 பெட்டகா தான். ஒண்ணு வினய பெட்டகா, இன்னொன்னு சுட்ட பெட்டகா. அபிதம்ம பெட்டகாங்கிறது பிற்காலத்துல வந்தது. அசோகர் காலம் சமயங்கள்ல உருவானது. அபிதம்ம பெட்டகாங்கிறது என்ன அப்படின்னா, சுட்ட பெட்டகாங்கிறது புத்தர் போதித்த அந்த பாடல்கள் செய்யுள் வடிவத்துல இருக்கும். அதை பற்றிய ஒரு விளக்கம் கொடுக்கறது தான் அபிதம்ம பெட்டகா. ஆனா சுட்டப்பெட்டகால இருக்கிறது தான் அங்க இருக்கும். ஆனா விளக்கமா இருக்கும் நமக்கு புரியுற வகையில. சுட்டப்பெட்டகாங்கிறது அது செய்யுள் வடிவுல இருக்கும். இப்ப திருக்குறள் மாதிரி தான். டைரக்டா திருக்குறள் எழுதுறதுக்கும் அதுல உரை எழுதுறதுக்கும் அந்த மாதிரி சுட்டாவுடைய உரை எழுதுறது அபிதம்ம பிட்டகா. வினயா பெட்டகாங்கிறது முழுக்க முழுக்க பிக்குகளுக்கான விதிமுறைகள் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு. அப்ப இந்த வினய பெட்டகா கீழே அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அது கீழே 5 புத்தக தொகுப்புகள் இருக்கு. ஒண்ணு சுட்ட விபாங்கா, அப்புறம் காந்தகா, பரிவாரா. அந்த காந்தகா கீழே மகாவாகா, சூலவாகா அப்படி.
சுட்ட விபாங்கா வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். அது வந்து பிக்குகளுக்கு ஒண்ணு, பிக்குணிகளுக்கு ஒண்ணு. பிக்குகளுக்கு இருக்கிறதுக்கு பேர் மகா விபாங்கா. பிக்கு பிக்குணிகளுக்கு இருக்கிறதுக்கு பேர் பிக்குணி விபாங்கா. அது வந்து சுட்ட விபாங்கா. அப்ப இதெல்லாம் மொத்தம் சேர்த்து 5 வரும். அதாவது சுட்ட விபாங்கா, கந்தக்கா, பரிவாரா. அப்ப இதை தான் நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போறோம். இந்த டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பிக்குகளுடைய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடையாளம் கண்டுக்கிறதுக்கும் பயன்படும். அதே சமயத்தில் இந்த விதிமுறைகளை நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம வந்து பிக்குவா மாற போறோமா இல்லையான்னு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்க முடியும். ஒருவேளை நமக்கு பிக்கு ஆகணும்னு ஒரு விருப்பம் இருக்கு, அப்போ அதனுடைய விதிமுறைகள் தெரிஞ்சாதான் நம்ம போய் பிக்கு ஆக முடியும். என்ன எதுன்னே தெரியாம நம்ம போய் பிக்கு ஆயிட்டா அப்புறம் நம்ம வந்து அதை பின்பற்ற முடியாம நம்ம பௌத்தத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அதனால இது வந்து லே புத்திஸ்ட்க்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து மகாயான ட்ரெடிஷன் படி லே புத்திஸ்ட் இது தெரியக்கூடாதுன்னு சொல்றது, அது வந்து அது ஒரு விதிமுறை மீறல் தான். அதை அவங்க மறுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது வந்து ஏன்னா புத்தரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், எல்லாமே வெளிப்படை. அவர் வந்து இறக்குற தருவாயில இருக்கும்போது இந்த மகா பரிநிப்பான சுட்டால் நம்ம ஆனந்தர் வந்து கேட்குறாரு, எல்லாம் அழுகுறாரு, இவர் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து புத்தர் வந்து ஏன் நீங்க அழுகுறீங்க? நான் தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன், இனிமேல் நான் இருந்து என்ன செய்ய போகுது? நான் வந்து எதையுமே என்கிட்ட இருந்து மறைக்கல. அப்போ அந்த காலத்துல வந்து ஆச்சாரிய முத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆச்சாரிய முத்தி அப்படின்னா க்ளோஸ்டு ஃபிஸ்ட் ஆஃப் தி டீச்சர். அதாவது அந்த காலத்தில் இருந்த சமய தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, குருக்கள்லாம் சிஷ்யர்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. ஒரு சிலது தனக்கு வந்து ரகசியமா வச்சிருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா அவன் தன்னை மீறி போயிடக்கூடாது, இன்னொரு இடத்துக்கு ஓடிடக்கூடாது, குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருந்துடக்கூடாது, எப்பயுமே தனக்கு கீழே தான் அவன் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை அவங்களுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அதுக்கு பேர் அதையும் நியாயப்படுத்திடும், அது பேர் ஆச்சாரிய முத்தின்னு அது பெருமையா வேற சொல்லிக்குவாங்க. இது வந்து அந்த ஆசிரியர் மட்டும்தான் வச்சிருப்பார், அவர் கண்ட்ரோல்ல வச்சிருப்பார், அவர் யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டார், அது ரகசியம் அப்படின்னு. அதெல்லாத்தையுமே உடைச்சிட்டார். புத்தர் அதான் சொல்றாரு, நான் ஆச்சாரிய முத்தின்னு எதுவுமே என்கிட்ட வச்சு இல்லையே, நான் தான் எல்லாத்தையுமே கையை திறந்து அப்படியே காமிச்சிட்டேனே, அப்புறம் நீங்க ஏன் அழுவுறீங்க? இன்னமும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க, நான் இறக்கறதுக்குள்ள நான் அதையும் நிவர்த்தி பண்ணிட்டு போறேன் அப்படின்றார். எல்லார்கிட்டயும் கேட்க சொல்லுவார். எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. அமைதியா இருக்கும்போது புத்தர் வந்து அவர் எப்படி யோசிக்கிறார் பாருங்க. ஒருவேளை நான் இப்போ ரொம்ப முடியாம இருக்கிறேன், என்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற பிக்கு கேட்கிறாருன்னு சொல்லியாவது என்கிட்ட கேளுங்க, நான் வந்து சொல்லிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறார். அப்ப அந்த அளவுக்கு வெளிப்படையாக இருந்த ஒரு மனிதர், அவர் உருவாக்கிய சங்கத்துல எதையுமே ரகசியமா வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால யாராவது வினயப்பட்ட காலம் நீங்கெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கனாலே அந்த இடத்துல அவங்க வந்து நமக்கான ஆசிரியர் கிடையாதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அப்ப என்னதான் இருக்கு இந்த வினயப்பட்ட கால அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் மேலோட்டமாக, ஆனா அதே சமயத்துல ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறது மாதிரி நம்ம பார்த்துருவோம். இத்துடன் இந்த வார தம உரையை நான் நிறைவு செய்கிறேன். காணொளியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. பௌத்தம்ங்கிறது அடிப்படையில் இந்த எண்வழி மார்க்கம் தான். இந்த எண்வழி மார்க்கத்தை எல்லாருமே நம்ம பின்பற்றோம். அதுல சீலம் நமக்கு பஞ்சசீலம், அதுக்கப்புறம் மெடிடேஷன், தியானம், இந்த ரெண்டின் மூலம் நமக்கு அறிவு. இதுதான் வந்து பௌத்தம், இந்த எண்வழி மார்க்கம். இப்ப நம்ம வந்து சீலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் வினையால. அடுத்து நம்ம மெடிடேஷன் பண்ணாதான் அது வந்து நம்மளுடைய அறிவா அதை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த மெடிடேஷன் சம்பந்தப்பட்டதை பேசுவதற்காக நான் இப்போ ஷெரீன் அவர்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஜெய் பீம், நமோ புதாய்.